இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஒரு சூப்பரான ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து எந்த பக்கம் இருக்குது, பை சைடா செல் சைடா, அதே மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் அந்த மாதிரி விஷயங்களையும் நமக்கு வந்து பை செல் சிக்னல் மூலிமா நமக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இன்ட்ராடேல ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இண்டிகேட்டர். நம்ம ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டரில் வந்து கன்ஃபர்மேஷன் படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள், நமக்கு கேண்டில் ஸ்டிக் கலரும் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த கலரில் இருக்கும். இப்போ ட்ரெண்ட் வந்து நமக்கு பை சைடு இருக்குன்னா இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் கேண்டில்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம தப்பான சைடு என்ட்ரி எடுக்கிறது வந்து இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்குது பாருங்கள், இந்த லைனோட கலர் பாருங்கள் க்ரீன் கலர், இது என்ன டெனோட் பண்ணுது, மார்க்கெட் வந்து அப்சைட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ சில நேரம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் போனாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ட்ரெண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, எந்த பக்கம் இருக்குது அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள், கேண்டில் ஸ்டிக்ஸும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் க்ரீன் கலரில் தான் இருக்குது. அதே மாதிரி ட்ரெண்டோட அந்த லைன் சிக்னலும் பாருங்கள் க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே என்ன டெனோட் பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சைட்வேஸாக போனாலும் சைட்வேஸ் அப் ட்ரெண்டு தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த கேண்டில் பாருங்கள், இதெல்லாம் தான் அதோட அவுட்புட் பாருங்கள். ஸோ ஒரு புல்லிஷான கேண்டில் ஃபைனலாக ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அது வந்து டினோட் பண்ணுது. ஸோ இது மூலிமா நம்ம இன்ட்ராடேல கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இந்த இண்டிகேஷன் பாருங்கள், இந்த க்ரீன் கலர் இண்டிகேஷன் இருக்கா, இது வந்து பை இண்டிகேஷன். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் இப்போ நமக்கு பை சைடு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பை இண்டிகேஷன் கொடுக்குது. அதே மாதிரி இந்த லைன்ஸும் பாருங்கள் க்ரீன் கலரில் டெவலப் ஆகுது, கேண்டில் ஸ்டிக்ஸும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 3 கன்ஃபர்மேஷனுமே இது வந்து கொடுக்குது. ஸோ இதே மாதிரி தான் செல் சைடுக்கும். செல் சைடுக்குன்னு என்னது, செல் சைடுனா உங்களுக்கு ரெட் கலர் இண்டிகேஷன் வரணும், அதே மாதிரி லைன்ஸ் ரெட் கலரில் டெவலப் ஆகணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ரெட் கலரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாட் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 3 இண்டிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. 3மே ஒரு கன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு 3 கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு டேரக்ஷன் ட்ரேடாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு கால் ஆப்ஷன் சைடோ புட் ஆப்ஷன் சைடோ வந்து நம்ம இன்ட்ராடேக்கு நீட்டாக ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இது எந்தளவுக்கு அக்யூரேஸாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பை இண்டிகேஷன் கொடுத்துருந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஒரு டவுன் வந்தாலும் இந்த மாதிரி இடத்துல தான் கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. மார்க்கெட் வந்து ஓகே இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் ஏதோ ஸ்டார்ட் ஆகுது போலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புட் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் நமக்கு க்ளீனாக சொல்லுது என்னென்னா மார்க்கெட் என்ன தான் டவுன் வர மாதிரி இருந்தாலும் ட்ரெண்ட் இன்னும் எந்த பக்கம் இருக்குது கிளியர் கட்டாக பாருங்கள். அது டவுன் வர மாதிரி இருந்தாலும் இன்னமும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, ஃபர்தராக அப் ட்ரெண்ட் தான் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு நீட்டாக. ஏன்னா நமக்கு பாருங்கள் செல் இண்டிகேஷனுக்கு உண்டான எந்த விதமான லேபிளும் பிரிண்ட் ஆகலை, லைன்ஸ் நமக்கு ரெட் கலரில் மாறலை. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் நமக்கு ரெட் கலரில் பிரிண்ட் ஆகலை. ஸோ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன தான் இது வந்து மார்க்கெட் வந்து இப்போ டவுன் சைடு வர்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே என்ன பண்ணணும்னா பை சைடு ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. இப்போ பாருங்கள், நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பை ஆப்ஷன் சைடு நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக பாருங்கள் ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி கூட மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இண்டிகேட்டரில் இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். இங்கே பாருங்கள், அது எந்தளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு பை க்ளீனாக பாருங்கள், ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு, இங்கே ஒரு செல் வந்துருக்குது. அதே மாதிரி எல்லா இண்டிகேஷன் பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துருக்குது. மார்னிங் ஒரு பை கொடுத்த விட்டு தான் இன்னமே அந்த பை இண்டிகேஷன் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இண்டிகேட்டருக்கு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்துருக்குது. இதுதான் சொல்கிறாங்க பாருங்கள், ரெட் கலர் லைன் ஃபார்ம் ஆகிருக்குது. கேண்டில் ஸ்டிக்ஸும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரை மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. தெரியுதா உங்களுக்கு. ஸோ நீட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த ட்ரேடை நீங்கள் அழகாக கண்டினியூ பண்ணியிருக்கலாம், ஒரு பெரிய ப்ராஃபிட்டே மேக் பண்ணிக்கலாம். எந்தளவுக்கு அக்யூரேசிக்கு பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் ஃபால் எந்த வித ஸ்ட்ரகிள் இல்லாமல் நீட்டாக கேப்சர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு பை இண்டிகேஷன் கொடுத்தோன்னே பாருங்கள் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்குது. இங்கே ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்துட்டு பாருங்கள் ஒரு நீட்டான டவுன் ட்ரெண்டு. அகைன் பை பாருங்கள், எந்தளவுக்கு இது அக்யூரேசி இருக்குன்னு செக் பண்ணிட்டே வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் டவுன் ட்ரெண்ட், இங்கே கரெக்டாக சிக்னலு, லைன்ஸு டர்னாக இருக்குது, கேண்டில் ஸ்டிக்ஸு க்ரீனாக பிரிண்ட்டாக இருக்குது, நீட்டான ஒரு அப் ட்ரெண்டு. ஓகேவா.
இந்த இடத்துலலாம் பாருங்கள் ஒரு இண்டிகேஷன் பை இண்டிகேஷன் வந்துருக்குது. நமக்கு லைன்ஸ் க்ரீன் கலர் ஃபார்ம் ஆகிருக்குது. கிளியரான அப் ட்ரெண்ட். கேண்டில் ஸ்டிக்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர். ஓகேவா? ஸோ இதே இது பேண்ட் இப்படி செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள். ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் சொல்கிறேன். என்ன தான் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்தாலும் இது வந்து ஃபேக் மூமெண்ட். இந்த மாதிரி ஃபேக் மூமெண்ட்டையும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், உங்களுக்கு லேபிள் வந்து ரெட் கலர் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டுங்க அர்த்தத்தில் பிரிண்ட் ஆகிருக்கு. கேண்டில் ஸ்டிக்ஸும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகலை. அதே மாதிரி இந்த லைன்ஸும் பாருங்கள் ரெட் கலரில் தான் இன்னும் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக ஃபேக் மூமெண்ட். இந்த மாதிரி ஃபேக் மூமெண்ட் ஆனாலும் நீங்கள் வந்து ரெடியாக என்ன பண்ணணும்னா டாப்பில் வந்து செல் பண்ண மட்டுமே ரெடியாக இருந்துக்கோங்க. ஆஃபீஸாக பாருங்கள், இங்கே பாருங்கள் எங்கேருந்து இந்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கோ எக்ஸாக்டாக அந்த மூமெண்ட் வரைக்கும் டவுன் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக ஒரு பை இண்டிகேஷன் நமக்கு வந்து க்ரீன் லைனுக்கு தான் டெவலப் ஆகுது. க்ளீனாக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் ஒரு சிக்னலு லைனு க்ரீனாக இருக்குது. கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர் நீட்டான ஒரு அப் ட்ரெண்ட். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு நமக்கு செல் சிக்னலு. ஸோ லைன்ஸ் ரெட் கலர் டெவலப் ஆகிருக்குது. க்ளீனாக பாருங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபுல்லாகவே ரெட் கலர். ஸோ நீட்டாக நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் பை இண்டிகேஷன் உண்டான எல்லா சினாரியும் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு செல் இண்டிகேஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சினாரியும் பர்ஃபெக்டாக இருக்குது. நீட்டான ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு செல் பாருங்கள். ஸோ அகைன் இங்கே ஒரு பை பாருங்கள். ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ராடேக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நல்லாவே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதே இண்டிகேட்டர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைம் ஃப்ரேம் ஜஸ்ட்டு கூட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா? டைம் ஃப்ரேம் வந்து ஒரு 30 மினிட்ஸில் 1 ஹவரில் வச்சு ஸ்விங் ட்ரேடுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 5 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸில் மட்டுமே வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தெளிவாக கேட்டுக்கோங்க. இன்ட்ராடேக்கு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸு, ஸ்விங் ட்ரேடுக்கு 30 மினிட்ஸில் 1 ஹவர். ஓகேவா? ஸோ சொன்ன சினாரியை மட்டும் தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த சைடு டேரெக்ஷன் நீங்கள் எடுக்கனாலும் சரி அந்த டேரெக்ஷனுக்கு ஏற்ற ஃபஸ்ட்டு லேபிள் பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு லைனும் அந்த சைடு அந்த பை சைடுனா க்ரீன் கலர், செல் சைடுனா ரெட் கலர். ஓகேவா? ஸோ லேபிள் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகணும். அந்த லைன்ஸும் உங்களுக்கு அந்த எந்த டேரெக்ஷன் சைடோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைன்ஸும் டெவலப் ஆகணும். கேண்டில் ஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா டேரெக்ஷன் சைடு எந்த சைடு இருக்கோ அந்த டேரெக்ஷன் சைடுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 சினாரியும் சேர்ந்து வர்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எந்த சைடு உங்களுக்கு சிக்னல் இந்த மாதிரி 3 சினாரியும் உங்களுக்கு கிளிக் ஆகுதோ அந்த டைம் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது எதர் பை சைடோ இல்லை செல் சைடோ. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு அக்யூரேட்டான இண்டிகேட்டர் தான். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா RMI ட்ரெண்ட் ஸ்னைப்பர். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ RMI ட்ரெண்ட் ஸ்னைப்பர் இருக்கும். உங்கள் இண்டிகேட்டர்ஸ் டேபில் போய்ட்டு RMI ட்ரெண்ட் ஸ்னைப்பர்ஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஆத்தர் நேம் பார்த்தீங்கன்னா TZAK88 இருக்கும். ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்புட்ஸில் RMI லென்த் 9 கொடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் வந்து 80, நெகட்டிவ் வந்து 20 கொடுத்துக்கோங்க. இந்த ரேஞ்சு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. பிளாட் கேண்டில், பார் கலரு, பேன் லேபிள்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபைனலாக சேவ் அஸ் டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம வந்து சொன்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு 1 or 2 வீக்ஸோ இல்லை 1 month கூட தாராளமாக பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரேசி இருக்குது, எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ரியல் ட்ரேடில் இதே செட்டிங்ஸில் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்தராக நம்ம கோர்சஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நான் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெலகிராம் குரூப்போட லிங்க், நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடேக்கு உண்டான டார்கெட்ஸ் என்ன, அதே மாதிரி வீக்லி டார்கெட்ஸ் என்ன, மந்த்லி டார்கெட்ஸ் என்ன இப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிலேருந்து சென்செக்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ பிட்காயின், எத்திரியம், க்ரூட் ஆயில் இந்த மாதிரி இண்டெக்ஸ் கொண்டு வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா பியூர்லி கேன் பேஸ்டு மெத்தட் தான். கேன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அக்யூரேட்டான டார்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது வீக்லிக்கும் சரி, மந்த்லிக்கும் சரி,
இந்த மாதிரி அக்யூரேட்டான டார்கெட்ஸ் வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கேன் லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதே மாதிரி ட்ரெண்டிங் டேஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஒவ்வொரு மந்த்தும். ஸோ அந்த ட்ரெண்டிங் டேஸுமே பார்த்தீங்கன்னா அந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் டேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி கேன் லெவல்ஸை யூஸ் பண்ணி எப்படி அக்யூரேட்டான டார்கெட்ஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் தான் நம்மளோட கோர்சஸில் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.